சீமானுக்கு டார்கெட் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் 1% 8% வந்திருக்கிறாரு. விஜய் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த நினைக்கிறாரா, பலப்படுத்த நினைக்கிறாராங்கிறதே மர்மம் முடிச்சா இருக்கு. இதுவரைக்கும் அவரு தான் சொல்லிட்டாரு, எடப்பாடியும் தான் விமர்சித்து பேசியிருக்காரு. இது கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசாமல் எடப்பாடியோட கூட்டணி செல்லலான்னு நினைச்சாரு. எடப்பாடி பாஜக கூட சேர்ந்துட்டாரு, ஷாக்கு. எடப்பாடி பாஜக கூட சேருவாருன்னு நினைக்கல, ஷாக்கு. அதுக்கு காரணம் சீமான் சொல்கிறது தான். ஆடி டீம் மற்றும் பலரும் சீமானை சம்மதிக்க வச்சுட்டோம்னா மோடி சீமானை சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற சூழ்நிலை வந்துருங்கிறதுக்காக எடப்பாடி வந்து அதை தடுக்கிறதுக்கு மக்களவையில் 15 எம்பியும் 2 மந்திரியும் வரக்கூடியதை கூட விட்டவர், ரோலே இல்லாத சட்டமன்றத்தில் பாஜக கூட அவர் வந்துட்டாருங்கிறது தான் உண்மை. அப்போது பாஜக ஓட்டை மதித்து எடப்பாடி விஜயை புறந்தள்ளிட்டார். நீங்கள் நாங்கள் பேசவே இல்லை, இந்த கொஸ்டின் எழாதுன்னு சொல்லலாம். அப்படின்னா முதல்ல சொல்லியிருக்கணும். அப்போ நீங்கள் தான் அதை ஃபீட் பண்ணீங்க. பேச்சுவார்த்தை நடந்தா நடக்கலையா நமக்கு தெரியாது. நடந்தது மாதிரி நீங்கள் பெரிய பிம்பத்தை கட்டி 117 எல்லாமே நீங்கள் பண்ணீங்க. அப்போ பாஜக தான் முக்கியம், விஜய் எனக்கு முக்கியம் இல்லை. ரவீந்திரன் துரைசாமி சொல்கிற மாதிரி பல நிரூபிக்காத கையில் வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது ஜானகி சிவாஜி மாதிரி போயிடும்னு விஜயை வந்து எடப்பாடி ஒதுக்கிட்டாருன்னு தான் நம்ம அதை எடுக்க வேண்டியது இருக்குது.